வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம மூட்டு வலி அப்படின்னு நிறைய பேர் கிளினிக்ல வராங்க. அதோட பிரச்சனைய பத்தி நம்ம பார்க்க போறோம். மூட்டு வலி அப்படின்னு பொதுவா இன்னைக்கு பார்க்குறது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேய்மானத்தினால வரக்கூடிய நோய். வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த தேய்மானம் அப்படின்னா இந்த எலும்புகளுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூ ஜவ்வு லிகமெண்ட்னு சொல்லுவோம், அதை கார்டிலேஜ்னு சொல்லுவோம். அன்ற பகுதியில் இருக்கக்கூடிய நீர் பசை குறையும் போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனை இது. அதை தான் தேய்மானம்னு சொல்கிறோம். ஸோ இது பொதுவாகவே வயதானவர்களுக்கு அதிகமாக பார்க்கக்கூடிய நோய். காமனாக எல்லாருக்குமே வரும் இது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்ம உணவு பழக்க முறை சரியாக இல்லாத காரணத்தினால சின்ன சின்ன வயசுலேயும் வந்துட்டுருக்கு. ஒரு 25 வயசு 28 வயசுலேயும் இன்றைக்கி நிறைய பேர் கிளினிக்கில் கால் வலி இருக்குது, மூட்டு வலி, இடுப்பு வலி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் நம்ம உணவில் கால்சியம் பொருள் அளவு குறைவாக சாப்பிட்றோம். அதே மாதிரி நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம், இந்த மாதிரி முன்னோர்கள் கிட்ட இருக்கிற பழக்கத்தை எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். ஸோ இந்த மாதிரி பழக்கத்தை நம்ம உற்பத்தி பண்ணிட்டு வந்தோம், திருப்பி நம்ம கொண்டு வந்தோம் வாழ்க்கையில் அப்படின்னா தானாகவே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். ஸோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கம்னா என்ன? நல்லெண்ணெயை உபயோகப்படுத்தி வாரம் ஒரு முறையாவது உடலில் தடவி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஊற விட்டு வெந்நீரை விட்டு குளிக்கிற பழக்கம். இது நம்ம பண்ணும்போது நம்ம ஜவ்வுகளில் இருக்கக்கூடிய நீர் பசை தேக்கமடையும். திருப்பி அது குறையாமல் நம்ம பார்த்துக்கலாம். ஒன்று, கால்சியம் உள்ள பொருட்களை உண்ணுவது. அப்படின்னா கால்சியம் மாத்திரையாக சாப்பிடணுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. மாத்திரைகள் மட்டும் இல்லாமல் நம்ம உணவு பழக்கத்திலேயே அந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எள்ளு உணவை உபயோகப்படுத்துறது, உளுந்து உபயோகப்படுத்துறது, கேழ்விறகு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் கால்சியம் அம்சம் உள்ள பொருட்கள் இருக்குது. அதை உணவில் சேர்த்துக்கிறது. ஒரு வாரத்தில் ஒரு 2-3 முறையாவது அதை நம்ம சாப்பிட்ற பழக்கத்தை வச்சுக்கிறது. ஒன்று. உடல் பயிற்சி மினிமம் ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷமாவது வாரத்தில் நம்ம ஒரு 6 நாட்களுக்கு உடல் பயிற்சி பண்ணக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா, ஜாயிண்ட் அசைவை கொடுத்துட்டே வந்தோம்னா அது எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம். இருக்கக்கூடிய வலியை நம்ம அழகாக குறைச்சிட்டு வரலாம். நன்றி.